தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காடு திருவருள்மிகு பூர்ணா புஷ்பகலா சமேத ஐயனார் ஆலயத்தினது தேர் திருவிழாவினது விசேட காணொளி தொகுப்பாக இந்த காணொளி அமையவிருக்கின்றது. இப்போதும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாழ் பிரதேசத்திலே ஈழத்திலே பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர் கலாச்சார விழுமிய பண்பாட்டு விடயங்களை பேணி பாதுகாத்து வருகின்ற மாவட்டமாம் கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்றைய தினம் விசேடமாக வர்ணமயமாக இசைகள் பல முழங்க கொண்டாடப்பட்ட ஐயனார் தேர் திருவிழா பற்றி இந்த காணொளி எடுத்து கூறவுள்ளது. 17/8/2024 சனிக்கிழமை இன்றைய தினம் கனகலிங்கம் மகேஸ்வரி குடும்பம் ஆகிய 9ஆம் நாள் தேர் திருவிழா உபயகாரர்களின் விசேட ஏற்பாட்டிலே பல்வேறு பண்பாட்டு அம்சங்களுடன் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. கரகாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம் மற்றும் தென் இலங்கையிலிருந்து விசேடமாக வரவழைக்கப்பட்ட யானையின் பவனி, எமது வீர மங்கைகளின் அதிவிசேஷ பரதநாட்டிய நிகழ்வுகள், ஈழத்தின் புகழ்பூத்த நாதஸ்வர வித்துவான்களின் தவில் நாதஸ்வர கச்சேரிகள், இந்தியாவின் கேரளாவிலிருந்து விசேடமாக வரவழைக்கப்பட்ட செண்டை மேள கச்சேரி, மிருதங்க கச்சேரி போன்ற பல்வேறு பண்பாட்டு அம்சங்களுடன் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தையே ஆட்டம் போட வைத்தது இந்த திருவிழா. இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்திருந்தார்கள் ஜாழ் மகிழ் A to Z சர்வீஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். உங்கள் வீடுகளிலே இடம்பெறுகின்ற A to Z வரையான சகல சுப நிகழ்வுகளுக்குமான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நிறுவனமாக காணப்படும். இலக்கம் 681 வைத்தியசாலை வீதி யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற ஜாழ் மகிழ் A to Z சர்வீஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரின் விசேட ஏற்பாட்டிலே இந்த அனைத்து நிகழ்வுகளும் இன்றைய 9ஆம் நாள் உபயகாரர்களுக்காக ஒழுங்கமைத்து கொடுக்கப்பட்டமை இந்த நேரத்திலே விசேட அம்சமாகும். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். தமிழா தமிழ் என்கிறன் எம்பெருமானுடைய பேரருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு அத்தோடு சேர்த்து இந்த கடத்திலே இந்த நன்றி மகன்களை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எல்லாம் வல்ல கோயில் குளத்தாரே, பொட்டிலே அம்பிகையே, பழுதின்றி உரைவகளே, பாரதிக்கு நீராக்கும் புதுக்காடு என்கின்ற சிவ புண்ணிய பூமியிலே இன்றைக்கு 12 காலங்களுக்கு முன்பே பஞ்ச சிம்மாசனத்திலே வீட்டிலிருந்து திருவருளை வாரி வழங்குகின்ற பூரணா புஷ்கரா மந்திரங்களை உச்சரித்து நிறைவான நீர்களை கைலாச ஒளி இங்கே வெளிப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் கண்ணாடியிலே பார்க்கின்ற பொழுது எங்கள் அந்த கோலத்தை அப்படியே காட்டுவதுதான் கண்ணாடி. அதுவும் பொருந்திய பீடம் அமைந்திருக்கின்ற பெரும் சிறப்பு. இதை பார்க்கின்ற பொழுது இங்கே ஞான சம்பந்தர் தோளுடைய சொரியன் என்று முதலாம் அரோகரா பெருமாளுக்கு அரோகரா, ஆளுகின்ற மன்னவருக்கு அரோகரா, இராமன் ஆதவனும் இளவரசருக்கு அரோகரா, ஆளுகின்ற மன்னவருக்கு அரோகரா. அற்புதமாக அடியார்களுக்கெல்லாம் மேலான அரசு பெருமைகளை யாரும் வழங்கி வளர்த்தவர்களுக்கு அந்த பிரணவ ரூபமாக அமைந்து கொள்ளுகின்ற ராஜ உபசாரம் ஓரளவிற்கு ஆறுதல் வருவதற்கு உதவிய பெறுவார் எங்கள் ஐயனார் பெருமான் அல்லவா என்று 33 கோடி அற்புதமாக முன்னுக்கு பின்னாக அசைந்து ஆடி பெருமான்
துன்பங்களை எல்லாம் நீக்கிய பெருமானாக எங்கே முன்னுக்கு பின்னாக அசைந்து ஆடி திருவருள் சுரந்து எங்கள் வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மாமனித பொருட்கள் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகனம் இந்த புனித போட்டியிலே இந்த யானை, அந்த யானை இப்பொழுது இங்கே புனித பூமியிலே அற்புதமான தொலைக்காட்சிகளை நாங்கள் இந்த வேளையிலே கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே திருவருள் சுரந்து கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்விக்க வேளையிலே ஒவ்வொரு அடிமை இங்கே அடையாளர்களுக்கெல்லாம் திருவருளை சுரந்திருக்க உடற்கொடியாக இருக்கின்றது. வேண்டும் ஐயா என்று சொல்லி இந்த விடத்திலே
இந்த கிடக்கையை கைமாற்றப்படுகிறது. நன்றி பாலகரை குழுக்கள் அவர்களை மிக அற்புதமாக பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. எப்படி இருக்கேன் உண்மையாக சொன்ன உனஸ்ட்டாக சொன்னால் ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் அதாவது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி கலப்பு உண்மையிலே நல்லா இருக்கும். எங்களோட ஏரியாவில் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இது வரைக்கும் இங்கேயும் இந்த யானை இதுகள் எல்லாம் நைனா விட்டு வன்னி மாவட்டத்தில் நடந்ததா வந்து எனக்கு தெரியல. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி யானை ஃபஸ்ட் டைம் எங்களோட மக்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. கேரளா மேடம் அதே மாதிரி இந்த மாதிரி கச்சேரிகள் இந்த கலகளி இந்த ஆட்டம் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நல்லா பிடிக்கும். அவையில் இதில் என்ன அறிஞ்சிருக்கீங்க? கேரளாவில் தான் வந்திருக்கீங்க. கேரளாவில் இருந்தே வந்திருக்கீங்க. சூப்பராக இருக்குது. தொடர்ந்து பாருங்க, நல்ல நிகழ்ச்சி நல்லா இருக்கும். பிகே வன்னி என்ற சேனல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய இங்கே கிளிநொச்சி மண் சார்ந்த வன்னி மண் சார்ந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்கிறவர். நம்மள எத்தனை நன்றி அண்ணாட சேனலை வந்து புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து இன்றைக்கு வந்து மாவட்டத்துக்கு போயிட்டு அப்படி அந்த ஸ்போர்ட்டுக்கு வரணும். சாதாரண வேலை இல்லை. யூடியூப் பார்த்தாலே சாதாரணமாக எடுத்து போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம் எவ்வளவோ வேலை இறங்கினாத்தான் தெரியும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். அடியவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஒரு அடியவருடைய
காணொளிகளைப் போன்றே இந்த காணொளியும் நிச்சயம் தமிழ் எந்திரன் பார்வையாளர்களின் மத்தியிலே ஓர் விருப்பத்தை பெற்றிருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்த காணொளியினை உங்களுக்கு பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொண்டு எமது முயற்சிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்வதுடன் உங்களது பிரதேசங்களிலே இடம்பெறத்தக்க மங்களகரமான சுப நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் ஏனைய தமிழர்களின் விசேட பண்பாட்டு நிகழ்வுகளை தமிழ் எந்திரன் வலையொலி தளத்தினை அழைத்து உங்கள் நிகழ்வுகளை சிறப்பித்திட நாம் தயாராக இருக்கின்றோம். எனவே உங்களது நிகழ்வுகளுக்கு எம்மையும் அழைத்து எமது முயற்சிகளுக்கு ஆதரவு தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.